புஸ்தகத்தை எடுங்க. இந்த வீடுதான். இந்த புஸ்தகம் எடுக்க ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுங்கடா. பாருங்க. ஐந்தில் வளையாதது 50 வளையுமா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன பண்ணுமா நீ? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாம டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்க. பாடம் சொல்லி கொடுத்து நீயும் கலைச்சிட்ட. பாவம் பசங்களும் கலைச்சிட்டாங்க. 1000 தான் சொல்லுங்கப்பா. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்கிறது இல்ல. என்ன இருந்தாலும் வாத்தியார் பொண்ணு இல்லையா நீ? அதுதான் பேசுற. பாத்திரத்தெல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. அக்கா, இந்த பாத்திரம் எல்லாம் உங்க கல்யாணத்துக்கா? அவரையே கேளு. சார், இந்த பாத்திரம் எல்லாம் அக்கா கல்யாணத்துக்கா? கல்யாணத்துக்கே தான். பேர் போடுறவங்க வர சொல்லி இருக்கேன். உங்க டீச்சருக்கு எப்படி வேணுமோ போட்டுக்க. மாப்பிள்ள இன்னும் என்ன வந்து பாக்கவே இல்ல. என்னன்னு கேளு. சார், இன்னும் மாப்பிள்ள வந்து என்ன பாக்கவே இல்லன்னு டீச்சர் அக்கா கேக்குது. மாப்பிள்ள பொண்ண பாக்காமலே புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. உங்க டீச்சருக்கு மாப்பிள்ளைய பாக்கணும்னா சொல்லு. எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? அக்கா அக்கா, நம்மளும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரலாமா? நீ மட்டும் தனியா போய் பாத்துட்டு வரேங்கிறிய? இங்க வா. லைட் போட்டு தான் படம் காமிப்பேன். இஷ்டமா? ஐயா, லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. நீ இத்தோட திவால் தான் அடிச்சிருப்பால. சார், லைட் போட்டு தான் பணம் காட்டுவேன். இஷ்டமா? அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் நேரம். கைய கொஞ்சம் காட்டுங்க. ஒரு பூ பேரு சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்க போற வீட்டுல பாத்திரமே இல்லையா? ஏன் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போற? டேய், மருமகளா போனா இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். இதுக்கே இப்படி சொல்றியே. ஒவ்வொரு வீட்டுல பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகும்போது கட்டா ரூபா நோட்டு வேற எடுத்துட்டு போனோம் தெரியுமா? எதுக்கு? இப்போ நான் அவங்க வீட்டுல காலம் பூரா இருக்கணும்னா அவங்க எனக்கு சோறு போடணும்ல, அதுக்குதான். அதே எதுக்கு அவங்க கிட்ட குடுக்கணும்? அத்தோட ஹோட்டல்ல கொடுத்தா ஒழுங்கா உட்காந்து சாப்பிடலாம்ல. உங்களுக்கு தெரியுது, இந்த காலத்து மாப்பிள்ளைங்களுக்கு தெரியலையே. டேய், நீங்களாவது உங்களுக்கு வர பொண்டாட்டிங்க கிட்ட இந்த மாதிரி எதையும் வாங்காதீங்க. எங்களை கட்டிய பொண்ணு வந்து அந்த மாதிரி அழகா இருந்தா பாப்போம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். கல்வி கழகு கசடர மொழிதல். செல்வருக்கு அழகு பசங்களா நல்லா படிக்கிறீங்களா? ஏதோ என் மக கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறா. ஒழுங்கா படிச்சு அவ பேரை காப்பாத்துங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் போய் வெளியே வண்டியில ஃபேன் ரேடியோ எல்லாம் வந்திருக்கு, எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன பண்ணீங்க? படிக்க வர பசங்களை போய் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்ன மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் பொறுப்போடு நடந்துக்கிட்டா நம்ம நாட்டோட கல்வித்தரமே உயர்ந்துடும். யோ, இதுவும் அக்காக்கு தான். இதுலயும் பேர் போடு. டேய் தம்பி, அது டேப் ரெக்கார்டரு. அதுல பேர் குத்தினா உடைஞ்சு போயிடும். டேப் ரெக்கார்ட்னா? நீ என்ன பேசுறியோ அத அப்படியே திருப்பி பேசும்.
கிளிப்பிள்ள மாதிரியா? அதே மாதிரிதான். எங்க பேசு. ஹலோ ஆண்டாளு, என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு வந்து தரக்கூடாதா? அண்ணா வா வா. இல்ல இல்லம்மா. யாரு கூட? நம்ம ஆண்டாளு கூட தான். கொடுத்து வச்ச வேண்டாம். நான் ஏன் பிறந்தேன்? பாண்டியா, ஏய், நான் உனக்கு பெரியவன் இல்ல. ஏன்டா என்ன பாண்டியனை கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா, இன்னொரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். ஐயோ வரலையாண்ணா. ஐயோ வரலையாண்ணா. ஐயோ வரலையாண்ணா. வரலையாண்ணா. எடுக்கிற டேட்டா வர மாட்டேங்குண்ணா. இனிமே என்ன பாண்டியனை கூப்பிடுவியா? கூப்பிடவே மாட்டேன். கூப்பிட்டா என்ன பண்றது? கூப்பிட்டு மறுபடியும் டேட்டா மாட்ட விட்டுருங்க. ஐயோ ஐயோ காசு வலிக்குதுண்ணா. என்னப்பா ஆச்சு? ஐயோ, எந்த தருதலடா உன் தலையில இதை மாட்டிச்சு? அனந்தாப்பா வல்லாதுக்கு மாத்திருச்சு. அனந்த் திட்டாலப்பா. அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில தவசா மாட்டி வச்சிருக்கடி. உன் பையன் தலைக்கு சொம்பு தான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டிக்கிறேன், சந்தோஷப்பட்டுக்க. அடிச்சு இருப்பால. கடைக்கு வா, உன்னை பேசிக்க. அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. அண்ணன் நல்லா வருப்பா. எப்பா அண்ணன் நல்லா வருப்பா. தேவசாவை மாட்டி குழப்பிட்டாரு. வைத்திர எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில தேவசாவை மாட்டிக்கிச்சு. எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரமாச்சு தேக்ஸா மாட்டி? 1 மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்கும் அழுகுற? எனக்குங்க இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். உண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. தேக்ஸாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முடிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியரே. சரி விடுப்புல, ஏதோ மாப்பிள்ள வந்தா பார்த்தா போனா, அவ்வளவுதானே. நான் கூட தான் வந்து பார்த்தேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உங்க அப்பா நான் கட்டியா கொடுத்துறாரு. வந்த மாப்பிள்ள ஒண்ணு உங்களை மாதிரி விலாசம் மாதிரி வரல. விசாரிச்சுலாம் வந்திருக்காங்க. அப்ப விசாரிச்சு வரவங்களுக்கு எல்லாம் உங்க அப்பா உன்னை கட்டி கொடுத்துறாரா? நாளைக்கு உங்க அப்பா பார்த்து இத பத்தி பேசுறேன். இத பாருங்க, எங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. நீங்க பாட்டுக்கு குண்டகா முண்டகான்னு பேச அவர் தாட் போட்டு நிக்கிற. கடைசியில எல்லாம் டமால் டிமில் ஆயிடு போகுது. பேசும்போது கொஞ்சம் குளிர்ச்சியா பேசுங்க. குளிர்ச்சியாவா? அது எப்படி நான் வார்த்தை பேசி காட்டுங்க, பழகிக்கிறேன். கிர்னி பழம், வெள்ளரி பிஞ்சு, ஐஸ், தர்பீஸ். என்ன அது? குளிர்ச்சியா கேட்டீங்கல்ல, அதான். கிஸ்தி, வரி, வட்டி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய்? கேட்கிறாய் ரொட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் தருகிறேன் குஸ்தி. வாங்கிக்கோ. அக்கா, ஏதாவது பாட்டு பாடலாமா? இந்தா பாடு. இப்ப நீ பாட போறியா இல்லையா? முடியாது. டேய், எல்லாரும் கத்துங்கடா.
இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தானே செவிட்டு பையன், அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான். அதுக்கு தான் விக்க வந்தேன். 5-10 பரவாயில்லைங்க, 1000 கணக்கு இல்லீங்களா? அதான் மடி எப்படி ஆகுறதுன்னு யோசனை பண்றாருங்க. நீ ஒன்னும் அவசரப்பட்டு மடியில் இருக்கிற அவுத்து கொடுத்துட வேண்டாம். 4 பேரை கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு மெதுவா வந்தா போதும். என்ன அதுக்குள்ளார நான் ஒண்ணு மாட்டு வண்டி யாருக்கு வித்துற மாட்டேன். முருகேசன் சொன்னா முருகன் சொன்ன மாதிரி. தம்பி தீனி கம்மியா ஒரு டீ போடுப்பா. யோ 3க்கு முடிக்கலாம் 4க்கு முடிக்கலாம். இப்ப என்னடா அந்த ஆளு 5ங்கிறாரு 6ங்கிறாரு. இது என்ன நாயா? ஏங்க வியாபாரம்னா அப்படித்தாங்க, கேட்ட வேலையை நாம கொடுத்துட போறோமா? யோ இப்பதானே நீ தரங்க மாதிரியே பேசுற. ஏங்க கவலை விடுங்க, இந்த வண்டியை இன்னைக்கு நாம ஓட்டிட்டு போறோம். போறோமா? எப்படி சொச்சத்துக்கு உன் மடியில இருந்து அவுத்து கொடுக்க பாரியா? அது இல்லைங்க. என்ன இல்லைங்க? அங்க வருது யார் பாருங்க. என்ன வண்டியா நீ இந்த பக்கம்? தியேட்டர்ல புது படம் போட்டுருக்காங்க, அதான் எல்லா ஊர்லயும் போஸ்டர் ஒழுங்கா ஒட்டிக்கான பார்க்க வந்தேன். ஆமா நீங்க இந்த பக்கம் வண்டி மாடு வாங்கலான்னு வந்த. நீ பார்த்து ஒரு மதிப்பு சொல்லு. என்ன அவ்வளவு சொல்றானுங்க? அவங்க யான வேலை சொல்றாங்க, அதை நாம கொடுக்க முடியுமா? நீ பார்த்து சொல்லு. வண்டி மட்டுமே இல்ல மாட்டோடவா? இது என்ன கேள்வி? ஊர் விட்டு ஊர் வந்து வாங்குறோம், வண்டி மாடு சேர்த்துதான். இதுக்கு 3000 ரூபாய் கொடுக்கலாம். கேட்டையா புண்ணாக்கு இந்த தலையில குள்ளாக்க பாத்தியா? அம்மா வண்டிக்கு 2000 சொல்றாங்க. 6000 ரூபாய் நய பேசி குறைக்க மாட்டேன்னு ஆரம்பிக்கிறாரு. என்னது 6000 ரூபாயா? அடே எவ்வளோ ஜில்லா திருட உன் தலையில கட்ட பாக்குறான். ஏனே நம்ம ஊர்ல வண்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுதா 2000 ரூபாய்க்கு ஜில் ஒரு அருமையான வண்டி பிடிச்சு கொடுத்துருப்பேன். கேட்டீங்களா பெரியவர? எங்க ஊருக்கார பையன் வந்தால தப்பிச்ச. வண்டியில சம்பாதிச்சத இந்த வண்டியில விட்டுருப்பேன். வண்டியை ஓட்டிட்டு போயா? என்ன விலைக்கு? விலையே வேணாம், என்னமா ஓட்டிட்டு போயா? ஏனாம எங்களுக்கு எதுக்கு? நீ வெட்டி தெரியா? அவன் வண்டி ஓட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு பாரு. இல்லன்னா மாட்டை கசாப் கடைக்கு ஓட்டிட்டு வண்டியை உடைச்சு விறகு கடையில போட்டுரு. என்னங்க நீங்க இந்த ஊருக்கு தரக வேலையா பார்க்க வந்தீங்க? உங்க வீட்டு வண்டி தெரிஞ்சு நான் அப்படி சொல்லிருப்பேனா? என்ன பொண்ணு பக்கம் வரும்போது அந்த வண்டியில தானே வந்தீங்க? அப்ப கண்ணு முன்னாடி வச்சு வந்தீங்களா பின்னாடி வச்சு வந்தீங்களா? அப்பங்க வண்டி மேல கவனம் இருந்தது. பாக்கு போற படம் பழிச்சிருக்குமா இழிச்சிருக்குமா பயந்துட்டு வந்தேன். சரி வண்டியை தான் கவனிக்கல, காலையை பார்த்தோன்னே ஞாபகம் வந்திருக்கணுமே. ஆமா பெரிய வெள்ளையம்மா காலை அத பாக்க பரிதாபமா இருக்கு. அத போய் உங்க அப்பா 6000 ரூபாய் சொல்றான். சரியான போங்க. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? யாரோ வாங்குறாங்க யாரோ குடுக்குறாங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? ஏமாறது எங்க ஊருக்காரனாச்சே. உங்க ஊருக்காரன் ஏமாறது இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன ஏமாந்துறாதீங்க. உசுறு போனதுக்கு அப்புறம் ஊசி போட்டு பிரயோஜனம் இல்ல. சீக்கிரமா எங்க அப்பா வந்து பாருங்க. உங்க அப்பாவை பாக்குறது இருக்கட்டும், எங்க அப்பா இந்த ஒரு பைத்தியத்தனம் வச்சிருக்காரு, அதை முதல்ல சரி பண்ணணும். என்ன பண்ணாரு? ஆமா நான் முதல்ல பார்க்க வேண்டிய பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கு. அது ஏதோ வாத்தியார் பொண்ணு சொன்னாங்க. வாத்தியார்னா விஸ்வநாத வாத்தியாரா? ஆமா. பொண்ணு பேர் ரேவதியா? ஆமா என் ஃப்ரெண்ட் தாங்க. அப்ப நல்லதா போச்சு. என்ன சொல்றீங்க? அதான் ஒரு வள்ளி தெய்வான கங்கா கௌரி பாமா ருக்மணி அந்த மாதிரி ஒரு சீதா ரேவதின்னு இருக்கட்டுமே. என்னவா? ஏய் சீதா இந்த பாரு நான் சொல்றேன். ஏய் தண்ணி அடிக்காம போறோம்ல.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஐந்தில் வளையாதது 50 வளையுமா? இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. பசங்களா, உங்க டீச்சர் அம்மா ஆடுறதுதான் ஆடுறாங்க, ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடின்னு ஆட சொல்லுங்க. நான் அச்சாவிஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா.